அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2026 கோனார் பொது அறிவு. இந்த புக் எப்படி இருக்குன்னா, நியூ சிலபஸ் பேஸ்டு இருக்குது. பொது அறிவியல், இந்திய புவியியல், இந்திய வரலாறு பண்பாடு, இந்திய ஆட்சியல், இந்திய பொருளாதாரம், இந்திய தேசிய இயக்கம், தமிழ்நாடு வரலாறு மரபு மற்றும் பண்பாடு, சமூக அரசின் இயக்கங்கள், தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். இப்போ எல்லாமே ஷார்ட் நோட்ஸ் ஒன்லைனராக இருக்குதுங்க. உங்களுக்கு அந்த சிந்து சமவெளி நாகரிகமாக ஒரு A4 ஷீட்டு நோட்ஸ் ஷார்ட் நோட்ஸ் எடுக்க முடியாதவங்க, ஹவுஸ் ஒய்ஃபு, அடுத்தது வேலைக்கு போகிறவங்க, பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்கு, ஷார்ட் நோட்ஸ் உட்காந்து எடுக்க முடியாதவங்களுக்கு இது அற்புதமான நோட்ஸுங்கிறது. ஒரே ஒரு A4 ஷீட்டு, குப்த பேரரசா ஒரே A4 ஷீட்டு. அப்படியே பாருங்கள், இந்திய தலைமை வழக்கறிஞர்னா அந்த கோர் பாயிண்ட் ஒரே பேஜ் தான் இதே இருக்கும். நீங்கள் ஒரே இந்திய குடியரசுத் தலைவராக ஒரு A4 ஷீட்டில் முடிஞ்சிடும் உங்களுக்கு, ரைட்டுங்களா? அந்த ஷார்ட் நோட்ஸு இந்திய அரசியலமைப்பாக ஷார்ட் நோட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. எளிமையாக படிச்சிடலாம், படிச்சுட்டு டெஸ்ட்டுக்கு போயிடலாம். ஷார்ட் நோட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஒன்லைனராக இருக்குது, ஈஸியாக படிச்சிடலாம், ரைட்டுங்களா? எக்கனாமிக்கு எல்லாமே ஒரே இடத்துல வந்துடுது உங்களுக்கு. INM எல்லாமே ஷார்ட் நோட்ஸாக எல்லாமே இருக்குது. இப்போ தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு சமூக அரசியல் இயக்கங்கள், ஒவ்வொரு டாப்பிக்காக நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு வரேங்க. சயின்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா சாப்டர் வைஸ் உங்களுக்கு புவியியல், ஜாகிரஃபி சிலபஸ் வைஸாக காட்டுறேன். ஜாகிரஃபி பாருங்கள், அப்படியே சிலபஸ் டிஎன்பிசி கொடுத்துக்கிற சிலபஸ் ஃபுல்லாகவே இருக்குது. அடுத்து எல்லாமே ஒன்லைனராக இருக்கும். அந்த கோர் பாயிண்ட் அழகான அந்த ஸ்கூல் புக்கில் இருக்க முக்கியமான கண்டென்ட் அழகாக கொடுத்துட்டாங்க, ஷார்ட் நோட்ஸாக கொடுத்துட்டாங்க. அழகாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும். இந்த புத்தகம் எளிமையாக ரிவிஷன் ஒன்றிய, மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ஷார்ட் நோட்ஸ் எடுக்க முடியாதவங்க இதை அழகாக இந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம். உங்களால் ஷார்ட் நோட்ஸ் எடுக்க முடியல சார் சொன்னீங்கன்னா, ஸ்கூல் புக்லேருந்து இதில் ஷார்ட் நோட்ஸாக இருக்குது எல்லாமே. அடுத்தது பார்த்திங்கன்னா சட்டத்தின் ஆட்சி, ரைட்டுங்களா? தகவல் அறிவும் உரிமை சட்டம் எல்லாமே. அடுத்தது இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், 5 ஆண்டு திட்டம், இந்த சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒன்லைனராக ஷார்ட் நோட்ஸ் எளிமையாக படிச்சிடலாம். இந்திய தேசிய இயக்கம், ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள், தீரன் சின்னமலை, தென்னிந்திய கிளர்ச்சிகள், வேலுநாச்சியர்கள், அழகாக காமராசர், மகாத்மா காந்தி எல்லாமே ஷார்ட் நோட்ஸாக உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு அது சிலபஸ் பேஸ்டு இருக்குது. விடுதலை போராட்டத்தின் தமிழ்நாட்டின் பங்கு எல்லாமே ஒன்லைனராக தான் இருக்குது உங்களுக்கு. அடுத்தது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், ரொம்ப முக்கியமான பாடம். இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸு, ஸ்கீம்ஸ் கேட்குறாங்க. சிலபஸ் பாருங்கள், இவ்வளோ சிலபஸ் இருக்குது. தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடுகள் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸ்கீம்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இந்த ஏரியாவிலேருந்து. அழகாக ஷார்ட் நோட்ஸாக இருக்குது. தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சி தாக்கமும் இருக்குது, ரைட்டுங்களா? அப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இந்த மாதிரி இந்த புக்ஸும் கொடுத்துட்றான். இது ஷார்ட் நோட்ஸ், இந்த புத்தகம் இது ஸ்கூல் புக்கில் உள்ள உங்களுக்கு இது ஷார்ட் நோட்ஸ் மேக்கிங் கொடுக்குறோம். என்ன காரணம்னா, குரூப் 4 GS பார்த்தீங்கன்னா குரூப் 1 லெவலில் இருக்குது. கூற்று காரணம் கொஸ்டின் கேட்குறான், தவறான இணை கேட்குறான், சரியான இணை கேட்குறான், பொறுத்துக்க கேட்குறான்,
அடுத்தது கால வரிசைப்படுத்த சொல்கிறாங்க. கொஸ்டின் ஒரு 10 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கூற்று சரியான விளக்கம் கேட்குறாங்க. இந்த மாதிரி அப்போ லைன் பை லைனு படித்தா மட்டும்தான் நீங்கள் இந்த குரூப் 4 50, அதாவது தமிழில் 75, மேக்ஸில் ஒரு 20, அதாவது கொஸ்டின் 75 கொஸ்டின் தமிழில், மேக்ஸில் 20 கொஸ்டின், அடுத்தது ஜிஎஸ்சில் 55 கொஸ்டின்ஸ், 150 கொஸ்டின் 1.5 மார்க்ஸ் போட்டிங்கன்னா 225. ஒரு 50, அந்த 50 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 225, ஒரு 15 மார்க் எடுத்தால் 50 கொஸ்டினில் ஒரு 15 மார்க் வந்து 240 மார்க் வந்துடும் உங்களுக்கு. அதில் வந்து 150, ஒரு 10 கொஸ்டின் 160 கொஸ்டின்ஸ் போட்டுடலாம். அப்போ இந்த மாதிரி வந்து நோட்ஸ் மேக்கிங் ட்ரைனிங் கொடுக்குறோம் கலைவாணி அகாடமி. உலகின் தொன்மையான நாகரிகம் மெசொப்பொட்டேமியா. இப்போ நோட்ஸ் இருக்குன்னா நீட்டாக எழுதக்கூடாது. ஷார்ட் நோட்ஸ், ஒரு A4 ஷீட்டில் ஒரு பாடம் வந்துடணும். அப்போ இது எக்ஸாம்பிளாக ஒரு ஜிஎஸ்சில் ஒரு 70 பாடம் இருக்குதுன்னா 70 A4 ஷீட் தான் இருக்கணும் கையில். அப்போ இந்த மாதிரி நோட்ஸ் மேக்கிங் எடுக்கும்போது உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. பூம்புகார் கோவலன் கண்ணகி, பூம்புகார் காவிரி பூம்படத்தில் இருக்குது. சங்க இலக்கியத்தில் வந்து பட்டினப்பாளையம், அந்த பூம்புகார் என்னென்ன சொல்லுதுன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை வாயில தெரிஞ்சுக்கலாம். கண்ணகி, மாநாயக்கன் இதெல்லாம் படிச்சிருக்காங்க. பட்டினப்பாளையம் 2ஆம் நூற்றாண்டு, கடலூர் உருத்தினன் கண்ணர். இந்த கொஸ்டின் வந்து போர்த்துகல கேட்கலாம். கடல் வழி குதிரைகளை இறக்குமதி பண்ணாங்க. தரவழி கருமிளகம், வடமலை தங்கம், மேற்கு தொடர்ச்சி மலை சந்தனம், தென்கடல் முத்து, கிழக்கு பகுதி பவளம், ஈழம் உணவு. இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ் அழகாக படிச்சுட்டு உங்களுக்கு ஈஸியாக போயிடலாம். ஈஸியாக அழகாக நோட்ஸ் எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸ்கூல் புக்கு இல்லை, எதுவும் இல்லைனாலும் இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.